Praise the Lord. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மிகவும் சுருக்கமாக தான் நான் பேச போகிறேன். ஆகையினாலே மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சிறு பிள்ளைகள், நீங்க சண்டே கிளாஸ் போகலாம். தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், இயேசு கிறிஸ்துவை போல மாறுகிற ஒரு பெரிய ஒரு கனமான ஒரு ப்ராசஸ்ல இந்த ஆண்டிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். We are on a journey to become like Jesus. இயேசுவை போல மாறுகிற ஒரு பயணத்திலே ஒன்றாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ அதுல இந்த ஆண்டின் துவக்கத்திலே நான் உங்களுக்கு சொன்னது போலவே நான் இந்த நாளிலும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவரை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் கிட்ட சேருகிறோம். அவரை கிட்ட சேரும் போது அவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அவரை போல நம்ம மாறுகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஆகையினாலே தொடர்ந்து பல காரியங்கள் இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி, அவருடைய வல்லமை என்ன, அவர் நமக்கு பதிலாக எப்படி பாவத்தை ஏற்றுக்கொண்டார், அப்புறம் இந்த மாதிரி பல காரியங்களை உங்களோடு கிட்டத்தட்ட ஒரு 5 பாகங்களாக நான் உங்களோடு பேசி இருக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? அது நாங்கள் நம்மளுடைய லைவ்ல நம்ம இருக்கும். அந்த வீடியோ இன்னும் வரல, இந்த வருகிற நாட்களில் வரும். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டி. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்மாதிரி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வல்லமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கான பரிகாரம். 5வதாக நமக்கு பதிலாக அவர் வந்தார் என்று சொல்லி 5 காரியங்களை உங்களோடு பேசியிருக்கிறேன். இந்த நாளிலும் அதனுடைய அடிப்படையில், அதனுடைய தொடர்ச்சியிலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். கிரைஸ்ட் ஆர் லைஃப், கிறிஸ்து நமது ஜீவன். இதனுடைய அடிப்படையிலே தொடர்ச்சியாக இந்த நாட்களிலே ஒரு சில பகுதிகளை நாம் தியானித்து நாம் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். என்னுடன் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 10வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தமாக சொன்ன ஒரு வார்த்தை. யோவான் 10:10 வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்க இந்த அவர் கொடுக்கிறதான அந்த ஜீவனை குறித்து அவர் போதிக்கிறதுக்கு முன்னாடி அதை கம்பேர் பண்றாரு. வேறு ஒரு நபரோடு கம்பேர் பண்றாரு. அந்த வேறொரு நபர் யாரு? திருடன். இப்போ இந்த திருடனுடைய வேலை என்ன? திருடன் நம்ம வீட்டில் உட்காந்து நம்மளோட பார்ட்டி பண்றதுக்காகவோ நம்மளோட உட்காந்து நேரம் செலவழிக்கிறதுக்கெல்லாம் வர்றதில்லை. எதுக்காக வரான்? உள்ள வந்தாலே அவனுடைய இன்டென்ஷனே திருடுவதுதான். திருடுறதை கண்டுபிடிச்சிட்டா நம்மளை கொலை பண்றது கூட என்ன பண்ண மாட்டான், அஞ்ச மாட்டான். பொதுவா அந்த திருடன்லாம் பிடிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஏன்னா அவன் கையில வச்சுக்கிறது என்ன பண்ணுவான், தன்னை காப்பாத்தி கொடுறது ஏதாச்சும் குத்திடுவான்ப்பா அப்படி இப்படிலாம் பயமுறுத்துவாங்க. ஸோ திருடர்களை பிடிக்கிற நேரங்கள்லாம். இப்போ இந்த மாதிரி அந்த திருடனோடு, அதாவது பிசாசோட ஒப்பிட்டு இப்போ இந்த பக்கம் அவன் பிடுங்க வரான். ஆனா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுக்க வரேன். அதுதான் அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். சரி, இப்போ இந்த பகுதியில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், வாட் இஸ் லைஃப்? ஜீவன் என்றால் என்ன? இந்த ஜீவனை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்து மீட்டது அப்படின்றதனுடைய ஒரு பார்ட் தான். ஆனா லைஃப் அப்படின்றது இட் இஸ் மோர் தென் பிரீத்திங். நம்ம வெறுமனே நம்ம நுரையீரல்ல இருந்து சுவாசிக்கிற காற்றை காட்டிலும் வாழ்க்கையில ஏதோ ஒன்று இருக்குது. உயிர் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ மற்ற மிருகங்கள் உயிருக்கும் மனுஷ உயிரும் ஒன்னா? சொல்லுங்களேன். மிருக உயிரும் மனுஷ உயிரும் ஒன்னா? இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனிதனுக்கு ஏதோ ஒரு ஹையர் சென்ஸ் இருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கிறோம். இப்போ அதனால மனுஷனுடைய சுவாசம் போன உடனே நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், அந்த குடும்பத்தினர் என்ன பண்றாங்க, அவங்களோடு தெரிஞ்சவங்க உறவுக்காரங்களாம் என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. இப்போ ரோட்லயோ மிருகம் ஏதோ ஒன்று செத்து போச்சுன்னா அது நம்ம யாரும் உட்காந்து அழுதுட்டுலாம் இருக்கிறது இல்லை. மேபி பெட்டா வளர்த்துருந்தாங்கன்னா உட்காந்து அழலாம். அப்போ மனிதனுடைய உயிருக்கும் சுவாசிக்கிறதான மிருகத்தினுடைய உயிருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஸோ இந்த லைஃப், இந்த ஜீவன்றதை வெறும் உயிர்னு சொல்ல முடியாது. அப்போ அதை காட்டிலும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது,
அது தேவனுடைய நோக்கத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டதான சுவாசம். நம்ம எல்லாருமே சுவாசிக்கிறோம், டெய்லிக்கும் நம்ம மூச்சு விட்டுட்டே தான் இருக்கிறோம். பிறந்ததுலேருந்து மூச்சு தான் நம்மளுடைய, அதுதான் நம்மளுடைய என்ன சொல்றது, அதுதான் உயிர் காற்றுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய எல்லாமே லைஃப் லைன்னு சொல்றோம். எது? நம்ம சுவாசிக்கிற காற்று. இப்போ இந்த ஆக்சிஜன், எஸ் ஆக்சிஜன், இப்போ இந்த ஆக்சிஜன் நம்ம உள்ள எடுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இதெல்லாம் நம்மளுடைய ஆக்சிஜன் நம்மளுடைய நுரையீரலிருந்து நம்முடைய ரத்தத்துக்கெல்லாம் போகுது. இப்படி ரொம்ப மகத்துவமான ஒரு பெரிய ஒரு ஆர்கிடெக்சர் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, நம்முடைய பாடியில ஒரு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ இதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வெறுமனே மனிதன் மிருகத்தை போல சுவாசிக்கிறவன் மாத்திரம் அல்ல, அவனுக்கு ஒரு உயர்வான லக்கை நோக்கத்தோடு தான் மனிதனை தேவன் உருவாக்கினார். அந்த அந்த லைஃப், அதாவது அந்த உயர்வான விஷயம் என்ன அப்படின்னா, அதுதான் தேவனோடு இணைந்து நடக்கிறதான ஒரு வாழ்க்கை. A life that goes along with God's purposes. தேவனுடைய நோக்கத்தோடு இணைந்து நடக்கிறதான ஒரு வாழ்க்கை தான் எந்த ஒரு சுவாசிக்கிற மனுஷனுக்கும் கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா. இப்போ இதை நம்ம எங்க புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, ஆதாமை வாழ்கிட்ட இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஆதாம தேவன் உருவாக்கிட்டு அவங்களுடைய நாசியிலே கர்த்தர் என்ன பண்ணாருங்க, ஊதினார். அவன் ஜீவ ஆத்துமா வானான். இப்ப ஜீவ ஆத்மா ஆனதுக்கு அப்புறம் அவன் கிட்ட ஒரு சில கட்டளைகளை கொடுத்தார். அவனையும் அவனுடைய மனைவியெல்லாம் உருவாக்கிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு, கட்டளைகளாக ஆதியாகமம் 1 வாசிக்க வேண்டாம், 28 வசனத்துல பலுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், அப்புறம் இந்த ரூல் எல்லாம், இந்த ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் ரூல்ஸ் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் கொடுக்கிறார். சரி, அதை அவங்க மீறிட்டாங்க. மீறினதுக்கு கர்த்தர் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், அவங்கள ஒட்டுமொத்தமா ஆதாம அழிச்சிட்டு புதுசா ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்கலாம், கர்த்தர் உருவாக்கி இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணலங்க, கிருபை உள்ளவரா அவங்கள தண்டிக்காம, அதாவது அவங்களுக்கு மரணத்தை கொடுக்காம அவங்கள என்ன பண்றாருங்க, அவருடைய சமூகத்தை விட்டு விலகிட்டார். இப்ப சமூகத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு விலக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் சந்ததியாக ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காக தெரியுமா? எப்படியாவது திரும்ப இழந்து போன உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக. இப்போ இதுல வழி விலகி போன ஒரு கூட்டம் தான் யாருன்னா, பணத்திற்காக ஓடுகிற கூட்டம், அழகுக்காக, அந்தஸ்திற்காக, படிப்புக்காக, இப்படி பல விதமான தரப்புல இன்னைக்கு சமுதாயம் பிரிந்து இருக்கிறது இல்லைங்களா? ஜாதியின் அடிப்படையில, இனத்தின் அடிப்படையில, பணத்தின் அடிப்படையில மக்கள் பிரிந்து இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே அறியாமலே ஏதோ ஒரு காரியத்திற்காக ஓடுறான். எல்லா மனுஷனுமே ஏதோ ஒரு ஹையர் வேல்யூ இருக்கக்கூடிய, அதிக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் அடைந்தே தீரணும்ன்ற மாதிரி மனிதன் இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனா அது என்னன்னு தான் அவனுக்கு தெரியல. அதிக பணம் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டா, எப்பா நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டியாப்பானா, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் சாதிக்கணும்னுவான். ஆனா அவங்கிட்ட 10 கோடி இருக்குதுன்னு வச்சுப்போமே, 100 கோடி இருக்குன்னு வச்சுப்போம். 10 கோடிலாம் இன்னைக்கு கம்மி. இன்னைக்கு எல்லாருமே சாதாரணமா 1C 2C எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஒரு 100 கோடி வச்சுக்குவோம். இப்போ 100 கோடி இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா, என்னப்பா உன் வாழ்க்கையில நினைக்கிறதெல்லாம் நீ சாதிச்சிட்டியாப்பா? இல்லைங்க பத்தாது, இன்னொரு 100 கோடி வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேங்க அப்படின்னுவார் அவரு. சரி, ஒருத்தர் லேண்ட் அக்வயர் பண்ற பிசினஸ்ல இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவரு ஒரு 5000 ஏக்கர் வாங்குறாருன்னு வச்சுக்குவோம். அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, இல்லைங்க இந்த 5000 ஏக்கரை அப்படியே நான் வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து ஒரு 10,000 ஏக்கர் வாங்க போறேன்னு. ஆக மொத்தம் உலக பொருளினாலே தன்னுடைய லக்கை அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கிற எந்த மனிதனும் அவனுடைய எல்லையை தொடுவதே கிடையாது. அவனுடைய ஆசைகள் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, நாளுக்கு நாள் பெருகி கொண்டேதான் இருக்கிறது. இப்போ இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன கூட்டத்தை கர்த்தர் அப்படியே பிரிச்சு எடுத்தார். அந்த கூட்டம் தான் யாருன்னு சொல்றோம்னா, இஸ்ரவேலர்கள், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினப்பட்ட கூட்டம். அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த உலக மனுஷங்க மாதிரி பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் பணத்தையும் என்ன பண்ணாதீங்க, தேடி ஓடாதீங்க. நான் உங்களுக்கு வாக்கு பண்றேன், ஏன் நான் வார்த்தையில உண்மை உள்ளவன், அதனால நான் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன். என்ன நீங்க நம்புனீங்கன்னா போதும், என்ன நீங்க விசுவாசிச்சீங்கன்னா போதும். இப்ப நீங்க என்னை விசுவாசிக்கிறதுக்கு நான் பிரத்யட்சமா ஒரு சிலை மாதிரியோ ஒரு கல்லு மாதிரியோ ஒரு உருவம் மாதிரியோ எல்லாம் கிடையாது. இந்த விசுவாசம்ன்றது உருவம் இல்லாத வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு தேவனை நம்ம என்ன சொல்றது, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது. இதுலதான் இருக்குது. இப்போ நம்ம ஆபிரகாமை பற்றி வாசிக்கும் போது நம்ம புரிந்து கொள்றோம், அவன் விசுவாசத்தினாலே அவன் நீதிமான்
எனப்பட்டான். வேற எதுவுமே ஆபிரகாமுக்கு கிரெடிட்டே கிடையாது. ஆபிரகாம் கிட்ட என்னங்க இருந்துச்சு? அவர் பெரிய பணக்காரன்றனால தான் அவர் தெரிந்து கொண்டாரா? இல்ல. அவர் ஒன்னே ஒண்ணு செஞ்சார். மற்றவங்க எல்லாம் சிலைய பார்த்தாதான் நான் நம்புவேன், இதுதான் சாமி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த காலத்துல, அது எப்படி கடவுள் உருவாக்கப்படுகிற ஒரு சிலையில போய் இருக்க முடியும்? வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் படைச்ச கடவுள் இதை தாண்டி ஒருவராக தான் இருக்க முடியும்னு யோசிச்சு அங்க விசுவாசத்திலே நம்பிக்கை, அந்த விசுவாசத்திலே பெருகின ஒரு மனிதனாலதான் அவன் என்னப்பட்டாங்க? நீதிமானாக எண்ணப்பட்டான். இப்ப இது வரைக்கும் புரிஞ்சதுல? அப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சு, ஆபிரகாம் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ஒரு சிறு கூட்டம் ஒன்று அந்த தேவன் கொடுக்கிற முழுமையான ஜீவனுக்கு தகுதியுள்ள ஒரு கூட்டமாக அப்படியே உருவாகிட்டே வந்தது. இப்போ இந்த முழுமையான ஜீவனை யாரு இழந்து போனாங்க? ஆதாமும் ஏவாளும் இழந்தாங்க. அதை மீட்கும் பொருளாக தான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இப்ப ஆபிரகாமுடைய வம்சத்துல வந்தவர் தான் யாருங்க? யூதா கோத்திரத்துல பிறந்தவர் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிசுத்த ஆவியானவரால் கர்ப்பம் தரிக்கப்பட்டு வந்தார். ஆனாலும் அவருடைய ஹியூமன் சைடு ஜீனியாலஜி பார்க்கும்போது அவர் யூதா கோத்திரத்திலிருந்து பிறந்தவர். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்டவர் இப்ப சொல்றாரு, இப்போதான் எல்லா மனுஷனும் மொத்த உலகமும் அவரை பார்த்துட்டு இருக்குது, இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுகிறதான ஒரு வார்த்தையை சொல்றாரு. லைஃப் இன் அபண்டன்ஸ். ஜீவனும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப இவர் சொன்ன ஜீவன் என்னது? அப்ப மத்த நேரம் என்ன செத்தா கிடந்தாங்க? இல்ல, எல்லாம் சுவாசிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா மனிதன் எதை தேடி ஓடுறானோ, ஒரு சந்தோஷமான, நிறைவான, ஒரு பரிபூரணமான, அதாவது குற்றம் குறையே இல்லாத ஒரு அழகான நேர்த்தியான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் தான்ப்பா கொடுக்க முடியும் அப்படின்றதான ஒரு பெரிய ஒரு சவாலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். இப்ப புரியுதுங்களா? அப்போ இந்த லைஃப் அப்படின்றது ஜீவன் உண்டாகும், இந்த ஜீவன் பரிபூரணப்படணும்ன்றதுன்னா வெறுமனே உலக பிரகாரமான காரியத்திற்காக மனுஷன் ஓடி ஆடி பண்ற செயல் அல்ல. இது தேவனோடு இருந்த உறவை பெற்றுக்கொண்டு, இழந்து போன உறவை பெற்றுக்கொண்டு, தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற நோக்கத்தோடு நம்மை இணைத்துக் கொள்வது பேர் தான் என்னதுங்க? லைஃப் அண்ட் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட். ஜீவனும் அந்த ஜீவன் பரிபூர்ணமான ஜீவனுமாக இருக்க வேண்டும் என்பது. சோ அப்ப ஜீவன்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். லைஃப் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தன் கேட்டாங்கன்னா, இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் பிரீத்திங். சுவாசிக்கிறது இல்ல, பணமா இல்ல, காசா இல்ல, சொத்தா இல்ல. அப்ப எதுங்க? தேவனோடு இருக்கிற உறவு. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப யாராவது உங்ககிட்ட வந்து ஜீவன்னா என்னன்னா என்ன சொல்லணும் நீங்க? தேவனோடு இருக்கிற உறவு. அந்த உறவை ஏற்படுத்தி தருகிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ இவர் ஜீவனை பற்றி இவர் சொல்றார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். இப்போ இந்த ஜீவனுக்கு 5 விதமான பரிமாணங்கள் இருக்கிறது. There are 5 different dimensions from the life that comes from Christ. கிறிஸ்துவிலிருந்து வருகிற ஜீவனிலே 5 விதமான பரிமாணங்களை நம்மளால பார்க்க முடியும். முதலாவது நாம் பார்க்கிறது கிறிஸ்துவிலிருந்து வரும் ஜீவன். சரிங்களா? லைஃப் ஃப்ரம் கிரைஸ்ட். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 5வது அதிகாரம் 25வது வசனம். யோவான் 5:25. சேர்ந்து வாசிப்போமா? மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்ப வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து வாசிப்போம். மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தோர் அப்படின்ற ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றாங்க. இவங்க யாரு அப்படின்னா, நிஜமாலுமே பிணமா இருந்தவங்க கிடையாது. ஸ்பிரிச்சுவலி டெட், ஆவிக்குரிய நிலையிலே மரித்து போனவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட போய் லைஃப் பர்பஸ் அப்படின்லாம் ஒண்ணுமே மண்டைக்கே ஏறாது. அது எப்படின்னா, பிணத்தை பார்த்து பேசுற மாதிரி. பிணத்துக்கு கில்லுனா வலிக்குமா? பேசுனா ரிப்ளை பண்ணுமா? இல்ல, ஏன்னா அது செத்து போச்சு, உயிர் இல்ல. இப்போ இந்த நோக்கத்தை, இந்த நம்ம பேசுறதான இந்த பர்பஸ், வாழ்க்கையின் உன்னதமான ஒரு நோக்கம் அப்படின்றதெல்லாம் பேசும்போது ஒரு மனுஷனுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்கூல்ல இல்ல காலேஜ்லயோ படிக்கிற இடத்துலயோ வேலை செய்யற இடத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல
நீங்க போய் இதை சொல்லி பாருங்களேன், எப்பா வாழ்க்கையினுடைய நோக்கம் லட்சியம் என்னப்பா அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வேற ஏதாவது பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒண்ணுமே ஏறாது. சும்மா லூசு மாதிரி என்ன மதமாத்தம் பண்றியா அப்படின்னு கேட்பான் ஒண்ணு, இல்லைன்னா லூசு மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காத போயா அப்படின்றான். ஆக மொத்தம் அவன் மரித்த நிலையில் அவன் அது பிசிக்கலி ஹீஸ் பிரீத்திங், அவன் சுவாசிக்கிறான். ஆனால் ஆவி நிலையிலே அவனுடைய நோக்கம் என்னவென்பதை அவன் அறியாத உணர்வற்ற பிணத்தை போல அவன் இருக்கிறான். ஹிஸ் லைஃப் இஸ் டெட். அவனுடைய அங்க ஜீவனே இல்லை. ஆனா என்ன மட்டும் இருக்குது? சுவாசம் மட்டும் இருக்குது. நுரையீரல்ல இருந்து சுவாசம் வருது, மூளை வேலை செய்யுது, சிந்திக்க முடியுது, அறிவு பெருகி போச்சு. ஏற்கனவே ஏதாவது கற்றுக்கொண்ட விஷயத்தை வச்சு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனா வாழ்க்கைக்குரியதான நோக்கம் என்னவென்பதை அவனால யோசிக்க முடியல. இப்ப அப்படிப்பட்டவங்களை பார்த்து சொல்றாரு, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். தேவகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. சோ ஸ்பிரிச்சுவலி டெட் பீப்புள், ஆவி நிலையிலே மரித்து போனவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் இந்த காலம். அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அப்ப இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்திருக்கிறான்? இப்ப பிழைக்கிறானா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கிறான்? அவன் மரித்து போயிருந்திருக்கிறான். நீங்களும் நானும் நம்ம பிறவிலேயே நம்ம யாரும் கிறிஸ்தவங்களெல்லாம் பிறக்கல. நிறைய பேர் பார்ன் கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, அது சுத்த பொய். எங்க அம்மா அப்பா கிறிஸ்தவங்க தான், அதனால நான் பிறப்பிலேயே நான் கிறிஸ்தவன் ஆக முடியாது. கிறிஸ்துவை உடையவனாய் நான் மாற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆவியிலே தேவன் தருகிறதான ஜீவனை நான் ஒரு புத்தி வரக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அது எப்போ? மேபி ஒரு 13 வயசு, 14 வயசு, 15 வயசு, கொஞ்சம் விவரம் தெரிகிற வயதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் சொல்லி நான் புரிந்துக்கக்கூடிய நிலையில தான் உண்மையாலுமே நான் என்ன ஆகிறேங்க? நான் திரும்பவும் மறு ஜென்மம், மறு பிறப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். மற்றபடி ஒருவேளை நான் ரட்சிக்கப்படாம நான் இருக்கிறேன்னு வச்சுப்போமே, எங்க தாத்தா பாஸ்டர், எங்க அப்பா பாஸ்டர், அதனால பில்லி பரவாயில்லவா பரலோகத்துக்கு உள்ள வந்துரு, ஏன்னா உங்க அப்பால ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு, உங்க தாத்தால என்ன பண்ணியிருக்கிறாரு, நடையா நடந்து பல பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாரு, அதனால பரிதாபப்பட்டு உடைய உள்ள விடுறேன்னா ஆண்டவர் விட மாட்டார். தனிப்பட்ட விதத்துல எனக்குள் கிறிஸ்துவினுடைய ஜீவன் இல்லை என்று சொன்னால் நான் தேவனுடைய பரலோகத்திற்குள்ளாக, தேவன் எனக்கு வைத்திருக்கிற நித்திய வீட்டிற்குள்ளாக என்னால நுழைய முடியாது. இப்ப பாருங்க, அதை கேட்கிறவர்கள், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், அவருடைய சத்தம் அவரிலிருந்து, it comes from him, அவரிலிருந்து வருகிறது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுங்களா? ஜீவன் உள்ளதா இருக்கிறது. அது எங்க இருந்து வருதுன்னா அவருக்குள் இருந்து வருது. இன்ஃபேக்ட் இன்னொரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் எதை கேட்டேனோ. அவர் எங்க கேட்டுக்கிட்டு இருந்தாரா? பிதாவானவர் பேசுறத நான் என்னென்னலாம் கேட்டேனோ அதை தான் நான் உங்களுக்கு என்ன பண்றேன், சொல்றேன். நானா புதுசா கதையெல்லாம் கட்டி விடலப்பா உங்களுக்கு, நான் எதை கேட்டேனோ அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இவர் கேள்விப்பட்ட இடம் எங்க? பூமியிலேயே கேட்டாரு? இல்ல, பரலோகத்திலே அவர் கேட்டுட்டாரு. இப்ப கீழே வந்து அந்த நியூஸை தான் அவர் கொண்டு வராரு. அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அந்த செய்தி, அந்த நற்செய்தியை கொண்டு வராரு. என்ன நற்செய்தி? நீ நல்லா நுரையீரல்ல மூச்சு விட்டுட்டு சுவாசம் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா இது உன்னுடைய ஜீவனின் முழுமை அல்ல. மரித்தால் நீ நிச்சயம் எங்க தான் போற? நித்திய ஆக்கினைக்குள்ளதான் தீர்க்கப்படுவது. அது உனக்கான இடம் இல்ல, அது பிசாசுக்கான இடம். ஆனா நான் உன்னை நேசிக்கிறனால, நான் உன் மேல அன்பு கூர்ந்ததுனால, நீ என்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டதுனாலே உன் மேல மிகுந்த அன்பை வைத்து என்னுடைய ஜீவனை உனக்கு நான் தருகிறேன். அவருடைய ஜீவன் முதலாவது எங்க வெளிப்படுது? சிலுவையில வெளிப்படுறதுக்கு முன்னாடியே அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சதுங்க? வெளிப்பட ஆரம்பிச்சது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில மாத்திரம் ஜீவன் வெளிப்படல. இன்ஃபேக்ட் அது ஒரு ஆரம்பம், முழு உலகத்திற்கான ஆரம்பம் அது. ஆனா எங்க இருந்தது ஆரம்பிச்சது? அவர் பேசின வார்த்தைகள். பரலோகத்திலிருந்து அவர் என்னென்னலாம் கேட்டுட்டு ஓமைகளாக, ராஜ்யத்தின் பிரசங்கங்களாக பண்ணாரோ அதுல எல்லாத்துலயும் என்ன மறைந்திருக்குதுங்க? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனை யாராலதான் பெற்றுக்கொள்ள முடிந்ததுங்களா? அவர் பாருங்க, அவங்க அது இப்பொழுதே வந்திருக்கு. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அதை விசுவாசிக்கணும். அவர் சொல்றது என்ன சொல்ல வராரு இவரு? நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணுவாங்க, பயங்கரமா நியாயம் தீர்ப்பாங்க. நம்ம சொல்றதே கேட்கவே மாட்டாங்க. சண்டை வரும்போது கவனிச்சிருக்கீங்களா?
லலலலன்னு சண்டை போட்டுட்டே இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்போம். என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணவே விட மாட்டாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க. உடனே அப்ப என்ன பண்ணுவோம்? நம்மளும் கத்துவோம். யோ நான் சொல்றத கவனியா, முதல்ல கவனிக்கிறேன்னா ஓங்கி பலாருன்னு ஒரு அரையும் அரைஞ்சி நான் சொல்றத முதல்ல கவனி அப்படின்னும். ஸோ இந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம சுயமாக லைஃப் பர்பஸ், வாழ்க்கையின் நோக்கம் என்பதை நம்ம ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளேயே தான் ஓடி சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதனுடைய முடிவில் நமக்கு கிடைப்பது என்னன்னா வெறுமை. ஏன்னா இது எதுக்குமே ஒரு எல்லைன்றதே கிடையாது. இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உதாரணம் சொன்னேன். அதாவது ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான், திரளை சேர்த்து வைக்கிறான், ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறான், இது எதுவுமே அவனுக்கு நிறைவை கொடுப்பது இல்லை. அவனுக்குள்ளாக நிறைவை கொடுப்பது அவரிடத்திலிருந்து வந்ததான ஜீவன் ஒன்று மாத்திரம்தான். அல்லேலூயா. அதனாலதான் இந்த ஜீவன் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வருதுங்க? இட் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். அந்த டைட்டில் போடுங்கப்பா. அவரிடத்திலிருந்து, கிறிஸ்துவில் இருந்து வரும் ஜீவன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இதனுடைய பாகத்தை நம்ம இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? எபேசியர் 2வது அதிகாரம் பாருங்க, வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம். நம்ம எப்படி இருந்தோமா? எபேசியர் 2:1. கொஞ்சம் வேகமா போடுங்கப்பா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருந்தோமா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போன நிலையிலே நாம் இருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தோம். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாருங்க? உயிர்ப்பித்திருக்கிறார். நம்மளை திரும்ப நமக்கு ஒரு மறுபிறவியை கொடுத்திருக்கிறார். அதே அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். So the life that comes from Christ, கிறிஸ்துவிலிருந்து வந்ததான அந்த வாழ்க்கை நமக்குள்ளாக ஒரு ஜீவனையும் வாழ்கிறதான ஜீவனுக்கு ஒரு நோக்கத்தையும் தந்திருக்கிறது. ஆமென். நம்ம கிட்ட சொத்து இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், பெரிய ஆஸ்தி, பெரிய முதலாளி, இல்ல ஒரு பெரிய ஜாம்பவான், இல்ல ஒரு பெரிய முதலாளி, ஒரு பெரிய மில்லியனரா நம்ம இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கிட்ட ஒண்ணு நிறைவா இருக்கு. என்ன தெரியுங்களா? we have life, ஜீவன் நம்ம இடத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு சந்தோஷம். ஏன்னா மற்றது எல்லாமே செத்து போன உடனே அப்படியே போயிடும். ஆனா இந்த ஜீவன் நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமா வைக்கிறது மாத்திரம் இல்ல, வரக்கூடிய நித்திய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு நிச்சயத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தோம், லைஃப் ஃப்ரம் கிரைஸ்ட். அடுத்தது போடுங்கப்பா. அடுத்ததா கிறிஸ்துவில் இருக்கும் ஜீவன், லைஃப் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஜீவன். வாசிப்போம் ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 8:2. வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. கிறிஸ்து இயேசுவினாலே, திரும்ப வாசிக்கலாமா? சத்தமா வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. இப்போ இந்த பகுதியை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும் பிரியமானவர்களே. கிறிஸ்து இயேசுவினாலே, இப்போ அவருக்குள்ள இருந்து, அவர்கிட்ட இருந்துன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இப்போ அவருக்குள்ள இருந்து கிறிஸ்துவில் இருக்கும் ஜீவன் என்ன பண்ணுச்சுங்களா? என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணம். சோ இன்னைக்கு எவ்ரிதிங் இஸ் ரூல்ட் பை அ லா அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றுக்குமே ஒரு நியதி ஒன்று இருக்கு. ஆமா தானே? இந்த உலகமே ஒரு நியதியின் அடிப்படையில் தான் இயங்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்போ காலையில சூரியன் வரணுன்றது என்னது? நியதி தானே. அப்புறம் சூரியன் சாயங்காலம் 6 மணிக்கு மறையணும், 6 மணியோ 7 மணியோ மறையணுன்றது ஒரு நியதி. இந்த உலகம் முழுவதுமே ஒரு அதாவது ஒரு நியதி, ஏதோ ஒரு சட்டத்திட்டத்தின் அடிப்படையில இயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நியதிகளை செட் பண்ணவர் யாரு? காலையில கூட ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சங்கீதத்துல தம்பி பிரவீன் சொல்லிட்டு இருந்தான், கடல்ல இருக்கிற அலைய கூட கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாருங்களா? லிமிட் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த இவ்வளோ எல்லாம் தான், இதை தாண்டி நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த கடல் அலை இதை தாண்டி ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அதுக்கும் ஒரு எல்லையை அவர் வைத்திருக்கிறார். சோ எல்லாமே ஒரு நியதி, ஏதோ எல்லாமே ஒரு நியமனத்தின்பட என்ன ஆயிட்டு இருக்குதுங்க, இயங்கி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நியமனம் என்ன பண்ணுது அப்படின்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு கொடுக்குது. என்ன ஜட்ஜ்மெண்ட்? இந்த முழு அண்ட சராசரமும்
அதாவது மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு அதுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தாரா இல்லையா? சூரியனை உருவாக்குனாரு, சந்திரனை உருவாக்குனாரு, நட்சத்திரங்களை உருவாக்குனாரு, எல்லா சிருஷ்டிப்பையும் உருவாக்கிட்டு அதுக்கு கமாண்ட் கொடுத்தாரு. இப்ப அதெல்லாம் கொடுக்கப்பட்ட கமாண்ட்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கு? ஒழுங்கா யோக்கியமா அது அந்தந்த வேலையை செஞ்சுட்டு தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் சூரியன் புரட்சி பண்ணதுன்னா எப்படி இருக்கும்? நான்லாம் இன்னைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், நான் அப்படியே நான் தூங்கிக்கிறேன், ஒரு நாள் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், எத்தனை வருஷமா தான் நான் சுத்தி வர்றது இந்த பூமியை, பூமி எத்தனை தாட்டி தான் சூரியனை சுத்தி வர்றது. சோ இப்படி யாருமே, இந்த மனுஷன் மாத்திரம்தான் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட நியதியில என்ன பண்றாங்க, அவன் பிரேக் பண்ணி வெளியே வரான். மற்றபடி தேவனுடைய கையால, தேவனுடைய வார்த்தையால சிருஷ்டிப்பாக உருவாக்கப்பட்ட எல்லாமே அது தன்னுடைய நியமனத்துல என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, சரியா இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர், ஒரு நியமனத்திலிருந்து மனுஷன் வெளியே வந்துட்டான். எப்போ? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச போது. இப்போ வெளியே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே வேறு ஒரு காரியம், அதாவது இந்த தேவன் உருவாக்கின நியமனத்திற்கு வெளியே ஒரு காரியம் இருந்தது. அந்த காரியம் இவனை நியாயம் தீர்க்க ஆரம்பித்தது. அதனுடைய அடிப்படையில் இவன் போக ஆரம்பிச்சிட்டான். உள்ள இருக்கிற வரைக்கும் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல்ன்றது ஒரு நியமனம் இருந்துச்சு. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. ஆனா இப்போ அவனுக்கு அந்த சுயம் அப்படின்றது ஒண்ணு வந்த உடனே ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, அவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. இப்போ அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா பார்த்தா கிடையாது. இன்ஃபேக்ட் உள்ள இருந்திருந்தா கூட சந்தோஷமா தோட்டத்துக்குள்ள சுத்திட்டு உலாத்திட்டு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்திருக்கலாம். இப்போ அவர் வைத்த நியமனத்தை மீறி வேறொரு நியமனத்துக்குள்ள வந்துட்டாங்க. இந்த நியமனம் இன்னும் கொடூரமானது. இந்த நியமனத்துக்கு பேர் தான் பாவம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப பாவம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மனுஷனை அவனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி அவனை கட்டுப்படுத்தி அவனை சிறைப்படுத்தி வைத்ததாக மாற்றிவிட்டது. இன்ஃபேக்ட் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போது வெளியில இருந்தவன் இப்ப எங்க போய் மாட்டிக்கிட்டான் தெரியுமா? கூண்டுக்குள்ள போய் மாட்டின கதையா ஆயிடுச்சு. வெளியில சுதந்திர பறவையா சுத்திக்கிட்டு இருந்தவன் பாவம் செய்யும் பொழுது பாவத்தின் நியமனத்தின்படி என்னவா மாறிட்டான்? அந்த மனுஷன் கூண்டுக்குள்ள சிக்குண்ட ஒரு பறவையை போல மாறிட்டான். எங்கேயாவது போக முடியுமா? எங்கேயும் போக முடியாது. கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். சாகர வரைக்கும் கூண்டுக்குள்ள உட்காந்து கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இதுதான் பாவத்தினுடைய பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆகின்ற அப்போ கிறிஸ்துவில் இருக்கும் ஜீவன் அவருக்குள்ள, அப்ப அவரை தேடதான் அவருக்குள்ள இருக்கிறதான ஜீவனை நம்மளால என்ன பண்ண முடியுங்க, புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த ஜீவன் நம்மள என்ன பண்ணுதுங்களா, அடைப்பட்டிருக்கிற பாவத்தின் நியமனம் இருக்கு இல்லைங்களா, அந்த கூண்டுக்குள்ள இருந்து நம்மள என்ன பண்ணுதுங்க, வெளியில கூட்டிட்டு வருது. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம அந்த ஜீவன் என்னன்னு பார்த்தோம், அது வாழ்க்கையினுடைய நோக்கம். அது என்ன பார்த்தோம், கிறிஸ்துவிலிருந்து வருகிற ஜீவன், அது அவரிலிருந்து வருகிறது. அதுக்கு ஆதாரமாக நம்ம பார்த்தோம், யோவான் 5:25 நம்ம வாசிச்சோம், அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். நமக்கு ஒரு லைஃப் ஒன்று வருது. அடுத்ததா கிறிஸ்துவில் இருக்கும் ஜீவன், இது எங்க இருந்து நம்மள ரிலீஸ் பண்ணுதுங்க, பாவம் என்கிறதான சிறைச்சாலையிலிருந்து, நியமனத்திலிருந்து நம்மள வெளியே கொண்டு வருகிறது. ஆனாலும் சரி, இப்ப ரட்சிக்கப்பட்டவனை பார்த்து எப்பா நீ பாவமே செய்யாம இருக்கிற அப்படின்னா சொல்ல முடியுமா? இல்ல. நம்ம கிட்ட பாவத்தின் தன்மைகள் இருக்கிறது, பாவத்தினுடைய எஃபெக்ட்ஸ். ஆனா பாவம் அப்படின்றது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாருங்க, முறிச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா பாவத்தினுடைய தன்மைகள் என்னதான் ஆயிட்டு இருக்குது, நமக்குள்ளாக பெருகி கொண்டே வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்ப அது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலின் நிமித்தமா தான் பாவத்தை என்ன பண்ண முடியுங்க, திரும்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இல்லைன்னா பாவம் பாவம்னா என்னது, அவருடைய அளவுகோலுக்கு இல்லாத எல்லாமே பாவம் தான். அது எல்லாவற்றுக்கும் மீறுகிற எல்லாமே பாவம் தான். அவர் ஒரு அளவுகோல் வச்சிருக்கிறார், அவருடைய லெவல் ஒன்று இருக்குது, தேவனுடைய ஒரு நியமனம் ஒன்று இருக்குது. தேவனுடைய நியமனத்திற்கு இல்லாம இருக்கிறது எல்லாமே என்னதாங்க, பாவம் தான். இப்ப இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதான நம்மள கர்த்தர் என்ன பண்றாருங்களா, அவருடைய ஜீவன், கிறிஸ்துவனுடைய ஜீவன் நம்மை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கிற்றே. வாசிப்போமா ஒரு வசனம், ரோமர் 8வது அதிகாரம். இந்த வசனத்தை வாசிச்சோம்னா நம்ம இதனுடைய தெளிவை நாம் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க, வாசிக்கலாமா? ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. நல்லா கவனிக்கணும்.
நம்ம யாருமே மாம்சத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்க, நான் கடன் பட்டிருக்கிறேங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் நம்ம யாருக்கு தான் கடன் பட்டிருக்கிறோம் தெரியுமா? நமக்காக மரித்து உயிர் தெழுந்து ஜீவனை முழுவதுமா தந்ததான இயேசு கிறிஸ்துக்கு தான் நம்ம கடன் பட்டிருக்கிறோம். ஏன்னா அவரு தான் என்ன நேசிச்சு எனக்கு தன்னுடைய முழு ஜீவனையும் கொடுத்தார். உசிரையே அவர் எனக்கு கொடுத்தார், என்ன நேசிக்கிறனால. ஆனா நம்மளாம் இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்குது? நம்ம ஏதோ மாம்சத்துக்கு கடன் பட்டிருக்கிறோம். பாவத்துக்கு கடன் பட்டவங்களாட்டம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு பாவத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு எப்படி இருக்கானா? அடிமையா இருக்கிறானா. இப்ப நம்ம இந்த கான்செப்ட்ல நம்ம புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் பாவத்திற்கு எப்படிப்பட்டவர்களா இருப்போம் தெரியுமா? அடிமைகளாகவே நாம் இருப்போம். அப்ப கிறிஸ்துவிலிருந்து வந்த ஜீவன் என்ன பிரயோஜனத்திற்காக இருக்குது? அது வேஸ்டா போயிடுமே. அப்ப அவர் பட்ட காயங்கள், ஏற்றுக்கொண்ட அவ்வளவு வேதனைகளும் வீணானதா போயிடுமே. அப்ப அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பாடுகளும் சிலுவையில வெளிப்படுத்தின அன்பும் நிறைவை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நான் எதற்கும் கடன்பட்டவன் அல்ல, இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. ஏனென்றால் அவர்தான் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்க? ஜீவனை கொடுத்திருக்கிறார். நிறைய நேரங்கள்ல யாராவது உதவி செஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ, நீங்க செஞ்ச உதவிக்கு நான் வாழ்நாள் முழுசும் கடமைப்பட்டிருக்கிறேங்க, பெருந்தன்மையாலாம் பேசுவோம். அந்த மாதிரி பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படியே பயங்கரமா உருகி உருகி பேசுவாங்க. ஐயோ, நீங்க செஞ்சதை நான் வாழ்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டேங்க. இப்போ மனிதன் இது இப்படி பேசுறவன் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம முன்னாடியே காரி துப்பிட்டு போவான், நம்மளை ஏமாத்துவான், இல்ல நமக்கு எதிரான காரியங்களை பேசுகிற மனிதனாக இருக்கிறான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்பவர் அல்ல, அவர் நம்மை நேசிக்கிறவர். இன்னொரு வசனத்தையும் வாசிச்சோம்னா நமக்கு தெளிவா புரியும். ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் 6:14, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நல்லா கவனிக்கணும், திரும்ப வாசிக்கலாம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இப்ப நியாயப்பிரமாணம் சொன்னேன், பாவத்தினுடைய நியமனம் சொன்னேன் இல்லைங்களா? கூண்டு மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு கீழ்ப்படி இல்லையா? கிருபை எங்க வெளிப்பட்டுச்சு? சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்துல வெளிப்பட்டுச்சு. அவரிடத்திலிருந்து வந்த ஜீவனிலே வெளிப்பட்டது. இப்போ நம்ம எதுக்கு தான் நம்ம கீழ்பட்டு இருக்கிறோமா? கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனாலே பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. ஆனா பாவத்தினுடைய தன்மையை ஒவ்வொரு நாளும் நம்ம மேற்கொண்டுதான் ஆகணும். அதனுடைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? அதனுடைய எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்திற்கு அருமையான அண்ணன் ஜீவன், அவங்க அப்பா, அவங்க ஒரு கொடிய ஒரு மரண வியாதியிலிருந்து கர்த்தர் அவரை காத்து கொண்டார். சரிங்களா? இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, நம்ம கேன்சர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப வேதனையான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் அந்த கீமோதெரப்பி, அதுக்கப்புறம் ரேடியேஷன், இப்படி அப்புறம் ஆப்ரேஷன், இப்படி பல ஸ்டேஜஸ் அவங்க தாண்டி வருவாங்க. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு எல்லா நோயையும் வெளியே எடுத்துருச்சு. ஆனா அது நிமித்தமா அவங்க சரீரத்துல என்ன ஆகுதுங்க? ஒரு சில தாக்கங்கள், எஃபெக்ட்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா? இந்த தாக்கங்கள் அவங்க சரீரத்தில் என்ன ஆயிட்டு இருக்குதுங்க? இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு அதுலயும் என்ன பண்றாருங்க? பரிபூரண சுகத்தை கொடுக்க விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். அப்போ இதே மாதிரிதான் பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனா பாவத்தின் தன்மைகள் நமக்குள்ள இருந்ததுனாலே அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய விளைவுகள் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க? நம்ம கண்ட்ரோல் பண்ணல, அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலனா தினந்தோறும் அது என்ன ஆகிட்டே இருக்குங்க? பெருகி கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவிலிருந்து வருகிறதான ஜீவன் நம்ம என்ன பண்ணுதுங்களா? பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று நம்மை விடுதலை ஆக்குறது. சோ 2 காரியங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது கிறிஸ்துவில் இருந்து வரும் ஜீவன், கிறிஸ்துவில் இருக்கும் ஜீவன். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் கிறிஸ்துவோடு இருக்கும் ஜீவன், the life with Christ. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 1:9. வாசிக்கலாங்களா? சேர்ந்து வாசிப்போம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இப்போ ஃபர்ஸ்ட் கிறிஸ்துவில் இருந்து இல்லையா? கிறிஸ்துவில் இருந்து அடுத்து கிறிஸ்துவுக்குள் இருக்கும், அடுத்ததா கிறிஸ்துவோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டுகெதர் வித் கிரைஸ்ட், அவரோடு. இப்ப நீங்க யாரோட வந்தீங்க?
நான் என் ஒய்ஃபோட நான் வந்தேங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கூட ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நான் தனிமையானவன் அல்ல. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றவங்க ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். சத்தமா சொல்லுங்களேன், இல்ல. அல்லேலூயா. நம்ம கூட எப்பொழுதுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, அவர் பேர் இம்மானுவேல். அப்படின்னா என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு, he is with us. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் பாதாளத்துக்கு போனாலும் அங்க என் பக்கத்துல இருக்கிறீங்க, நான் இங்க இருந்து ராக்கெட் விட்டு நான் பெரிய ஸ்டார்ல போய் நான் கூடு வீட்டை கட்டினாலும் அங்கேயும் நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா எல்லா இடத்திலும் என்னோடு என் கூட இருக்கிறதான தேவன். இப்போ அந்த தன்மையில நம்ம இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு we've been called to be in a relationship with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு உறவில் இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த யோவான்ல கூட இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் எடுங்களேன். இங்க ரொம்ப அழகா யோவான் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாமா? நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்போ இந்த லைஃப் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஜீவனிலே இன்னொரு பரிமாணம் என்ன அப்படின்னா, அவரிலிருந்து அவருக்குள்ளிருந்து இதெல்லாம் இருந்தாலும் இப்போ அவரோட. இப்போ we have a life that we share together with Christ. கிறிஸ்துவோடு இணைந்து பகிர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன நடக்குதோ அது எல்லாமே எனக்கும் நடக்கும். அவருக்குள்ள ஆசீர்வாதம் இருந்ததுன்னா எனக்குள்ளேயும் ஆசீர்வாதம் வரும். அவருக்குள்ள என்ன இல்லையோ அது எனக்கு இருக்க போறது இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ள வியாதி இருந்துச்சா? இல்ல. இப்ப நமக்குள்ள என்ன இருக்க போறது இல்ல? வியாதி இருக்க போறது இல்ல. ஹல்லேலூயா. அப்போ அவருக்குள்ள என்ன இருந்தது? பரிசுத்தாவினுடைய பலன் இருந்துச்சா? இருந்துச்சு. அதே மாதிரி நமக்குள்ள என்ன இருக்க போகுது? பரிசுத்தாவினுடைய பலன் இருக்க போகுது. இது எதனாலனா நான் அவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. I live a shared life along with Jesus. இயேசுவோடு இணைந்து நடக்கிற மனிதனாக, அவரோடு கூட இருக்கிற மனிதனாக நான் இருக்கும்போது அவரிலிருந்து வருகிற ஜீவன் எனக்கும் ஒரு பங்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த முழுமையை நாம் பார்த்து நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆண்டவர் நம்மளை அதுக்காக தான் அழைச்சிருக்கிறார். எதுக்காக? அவரோடு கூட இணைந்து அந்த ஜீவனை பங்கெடுக்கிறதுக்காக. நம்ம ஒரு பெரிதான ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, we are partakers of the glory of God. கர்த்தருடைய மகிமையிலும் நம்ம என்ன பண்றோங்க? பங்கெடுக்கிறோம். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த பங்குதாரர்கள் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்கல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அந்த கம்பெனியில வருகிறதான லாபத்திற்கு பங்குள்ளவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க வர்றது, அங்க கம்பெனியில என்னென்ன மாற்றம் நடக்குதோ அது எல்லாமே அவங்களும் என்ன பண்ணும்? பாதிக்கும். இப்போ இதே மாதிரி தான் அவருக்குள்ள இருக்கிறது எல்லாமே எனக்கு வரும். ஹல்லேலூயா. அவருக்குள்ள நிறைவு இருந்துச்சுன்னா அது எனக்கு, அவருக்குள்ள வல்லம் இருந்ததுன்னா அது எனக்கும் உண்டு. அவர் நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அவர் சொன்னார்னா அது எனக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் இணைந்த வாழ்க்கையாக செயல்படுகிறது. இதுதான் கிறிஸ்துவோடு இருக்கும் ஜீவன். அடுத்து நான்காவதை நாம் பார்க்கிறது, நான்காவதா பார்ப்போம், கிறிஸ்துவுக்கென்று இருக்கிறதான ஜீவன், லைஃப் டு கிரைஸ்ட். நான்காவதாக கிறிஸ்துவுக்கென்று ஜீவன். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போமா? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். திரும்ப வாசிக்கலாமா? பைபிள் எடுத்தவங்க, வசனம் எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நாம் நிதானிக்கிறோம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர் மரித்து உயிர் தெழுந்துட்டார். இப்போ நம்ம ஒரு தாட்டி தான் பிறந்திருக்கிறோம், நமக்கு இன்னும் மரணம் வரல. சரிங்களா? இப்போ இந்த சரீர பிரகாரமான மரணம்ன்றது வேற, அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆவிக்குரிய மரணம் என்பது வேற. ஆவிக்குரிய மரணம்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா நோக்கத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. நான் எதுக்காக வாழ்றேன் அப்படின்ற கேள்விக்கு அவங்க வேற ஏதாவது ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பதில தான் சொல்லுவாங்களே ஒழிய அழிவில்லாத ஒரு காரியத்தின் மேல அவங்களுக்கு நோக்கம் இருக்காது. ஏன்னா அவங்க ஸ்பிரிச்சுவலி டெட், ஆவிக்குரிய நிலையிலே மரித்தவர்களாக இருக்கிறாங்க. இப்ப வாசிப்போம், பிழைத்தவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராம. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ஜீவன் உள்ள வந்துச்சு இல்லையா, எனக்கு ஒரு லைஃபை கொடுத்துச்சு இல்லையா, இப்ப கொடுக்கும் போது எனக்கு ஒரு பர்பஸை கொடுத்தவர், இந்த பர்பஸ் முழுக்க முழுக்க சுயநலமா பில்லிக்காகவே அவர் கொடுக்கல. வாசிப்போம், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி. சோ அவரிலிருந்து வருகிற ஜீவன் அடுத்து நம்மள என்ன தெரியுங்களா பண்ணுது? அவருக்காகவே நம்மை வாழ வைக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றவன் சுயநலமா இருக்க மாட்டான். சுயநலமா இருக்கிறவன் கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெறாதவன் அர்த்தம். தனக்காக மாத்திரமே, தன்னுடைய சுய லாபத்திற்காகவே மாத்திரமே அதை பண்ணணும், இதை பண்ணணும், சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், கோட்டையை கட்டணும், வீட்டை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவன் உண்மையாலுமே கிறிஸ்துவனுடைய முழுமையை பெறாத மனிதனாக இருக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனை பெற்றவன் அவன் அவருக்காக பிழைத்திருக்கிறான். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நாம் நிதானிக்கிறோம். இவ்விதமாக அவருடைய ஜீவன் நமக்குள்ளாக ஒரு சென்ஸ் ஆஃப் பர்பஸ், ஒரு நோக்கத்தை கொடுக்குது. அப்போ நம்ம எல்லாருமே வாழ்வது எதற்காக? கிறிஸ்துவுக்காக. அவரிலிருந்து தான் ஜீவன் வந்துச்சு. அந்த ஜீவனை எனக்கு கொடுத்துட்டு உன் இஷ்டம் போல போ வாழுப்பா அப்படின்லாம் அவர் கொடுக்கல. சரிங்களா? அவர் நம்மளை கட்டாயமும் படுத்தல, ஏன் இஷ்டத்துக்கு தான் நீ இருக்கணும் அப்படின்லாம் கட்டாயமும் படுத்தல. அவர் அன்பை பார்த்து ருசி பார்த்தவங்களா நம்மளா மனசாரதான் என்ன பண்றோங்க, நம்மளுடைய வாழ்க்கைய அவருக்காக நாம் வாழுகிறோம். ஹல்லேலூயா. இங்க யாராவது உங்களை கட்டாயப்படுத்துறாங்களா கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கு? இல்ல இருந்தாங்கன்னா சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா சொல்லுங்க, போலீஸ்ல புடிச்சு குத்துருவோம். அந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. உங்களை யாருமே கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு கட்டாயப்படுத்த முடியாது, கட்டாயப்படுத்த கூடாது. அந்த மாதிரி யாராவது சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு காரியம். அப்படி செய்ய முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கேயும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கவில்லை. சரிங்களா? அதனால இந்த மதமாற்றம் பண்றவங்களாம் நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. மதமாற்றத்தை ஒரு குறையா சொல்லுவாங்க இல்லைங்களா? கிறிஸ்தவங்கள்லாம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்றாங்க, மதம் மாற்றம் பண்றாங்க. அந்த மாதிரி போதனைகள் பைபிள்ல கிடையவே கிடையாது. அப்படி பண்றவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. சரிங்களா? அதனால அப்படிப்பட்டவங்கலாம் நம்மளே கள்ள தூக்கி அடிக்கணும். அவங்கெல்லாம் யாராவது கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு வாயா அதை பண்ற இதை பண்ணா கல்லு விட்டுறீங்க மண்டையில, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஏன்னா அப்படிப்பட்ட போதனை அது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தது இல்லை. ஏன்னா அவர் ஜீவனை கொடுத்தவர் நம்ம கிட்ட நேசிச்சு கொடுத்த மாதிரியே அதே அன்பின் நிறைவினாலதான் இப்ப திரும்ப அந்த அர்ப்பணிப்போடையே நான் என்ன பண்றேன், அவருக்காக நான் வாழ்வேன், எனக்கு ஜீவன் கொடுத்தவருக்காகவே நான் என் ஜீவனை நான் திரும்ப கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதி, அதாவது மனதிற்குள்ளாக நான் ஒரு நிர்ணயம் பண்ணினதுனாலதான் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமா தானே? இதுதான் உண்மையா இருக்கணும். இதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்ததுன்னா அது ரொம்ப தவறான ஒரு காரியம். வாசிக்கலாமா? ஒரு சில வசனங்களை வாசிச்சோம்னா இதனுடைய தெளிவை புரிந்து கொள்ளலாம். ரோமர் 6வது அதிகாரம், ரோமர் 6 11 12 வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோமர் 6 11 12 வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. முதல் வசனத்தை கவனிக்கணும். உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும். So I am dead to sin and I am being made alive to Christ. கிறிஸ்துவுக்காக நான் எப்படி இருக்கிறேன்? நான் உயிர் வாழ்றேன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை நம்ம யாருக்காக வாழ்றோம் சொல்லுங்களேன்?
ஐயோ நான் என் பொண்டாட்டிக்காக தாங்க வாழ்க்கையே வாழ்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளை மேல அவ்வளோ உருகி உருகி பிள்ளைக்காக தாங்க வாழ்றேன், நான் வேற யாருக்காக வாழ போறேன் அப்படின்னா அது பிசாசுன்னு அர்த்தம். நீ யாருக்காகவும் வாழக்கூடாது, தேவனுக்காக மாத்திரம்தான் நம்ம எல்லாரும் வாழணும். அந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அது பேர் ஆத்தும பிணைப்பு. அது நம்மள தேவனுடைய அன்பை விட்டு விலகச் செய்கிற ஒரு கொடூரமான ஒரு பாவம். அது தேவன் முதலாவது அந்த அன்பை தன்னிடத்துல தான், அவரிடத்துல தான் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு சகோதரர், அவர் தன்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 60 வயதுகளிலே அவருடைய மனைவி இறந்துட்டாங்க ஒரு சிக்னஸ்ல. இப்போ இவர் நல்ல ஒரு மனிதன், அவரும் அவருடைய மனைவியும் பாத்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்க தான். இன்ஃபேக்ட் தேவனை அறிந்தவங்க, நல்ல அன்புள்ள நல்ல ஒரு தம்பதி. ஆனா அவங்க மனைவி இறந்த உடனே இவரால் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அதாவது இவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, எதுக்கு ஆண்டவர் இப்படி பண்ணணும், ஆண்டவர் என்னமோ அவங்க வைஃப் தூக்கிட்டு போயிட்ட மாதிரி ஆண்டவர் இப்படி கொடூரம் பண்ணிட்டாரு. அவரு புலம்பி புலம்பி ஒரு நிலைமைக்கு எப்படி ஆயிட்டாருன்னா, கிட்டத்தட்ட தேவனை விட்டு பின்மாற்றத்துக்கு, அதாவது விசுவாசத்திட்டு விலகிற அளவுக்கு போயிட்டாரு. எதனால? அவருடைய மனைவி இறந்துட்டாங்களாம். அப்போ ஒரு காரியத்தை நானும் அவரும் என்னோடு கூட இருந்ததான இன்னொரு சகோதரரும் நாங்கள் பேசிட்டு இருக்கும் போது, இன்னொரு அந்த காரியத்தை அது என் கூட இருக்கிற சகோதரர், அவர் என்னோட கொஞ்சம் பெரியவர், எனக்கும் அந்த காரியம் தோணுச்சு. ஆனால் அவர் என்னோட வயசுல பெரியவராக இருக்கிறதுனால நான் அதை பேசல. அப்போ என்னோட பெரியவராக அந்த என் கூட இருந்த அந்த இன்னொரு சகோதரர் சொல்றாரு. அப்போ அவர் இந்த வார்த்தையை சொல்லி, அது ரொம்ப வருஷம் கழிச்சு அப்புறம் கொஞ்சம் அது ரெக்கவர் ஆகி வந்தார். அதே வார்த்தையை சொல்லி புலம்பும் போது என் கூட இருந்த சகோதரர் ஒரு காரியத்தை சொன்னார். அப்போ ஏசப்பாவை நேசிக்கிறத காட்டில உங்க மனைவி நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, அதிகமா நேசிச்சனாலதான் உங்களால உங்க மனைவியினுடைய இழப்பை என்ன பண்ண முடியல, தாங்கி கொள்ள முடியல. அவர் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாரு, மெதுவா பார்த்துட்டு, ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப பாருங்க, நம்ம எல்லாருமே நம்மளுடைய மனைவி நேசத்திற்குரியவர்கள், பிள்ளைகள் நேசத்திற்குரியவர்கள், நான் இல்லைன்னா சொல்லல. ஆனா நம்மளுடைய முதல் நேசத்திற்கு தகுதியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற உறவு எல்லாமே ஒரு நாள் என்னைக்கு மரணம் நமக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது, என்னைக்கு நம்ம நேசத்துக்குரியவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா என்ன ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ், முதலாவது ஒருத்தரோட அன்பு வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா, அந்த அன்பு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல எந்த மரணமும் நம்மளை என்ன பண்ண முடியாதுன்னா சோர்வுக்கு உட்படுத்த முடியவே முடியாது. நம்ம அதே சந்தோஷத்தோட, அதே ஒரு எனர்ஜியோட நம்மளால என்ன பண்ண முடியும், தேவனுக்காக வாழ முடியும். ஒருவேளை அந்த மனுஷனை நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன், ஒருவேளை அந்த மனுஷன் மனைவி இறந்ததுக்கு அப்புறமா சந்தோஷமா இருந்திருந்தானா அவர் மற்ற ஊர் உலகம் என்ன நினைக்கும்னு அவர் நினைச்சிருப்பாரு. ஏடா செத்து போனதுக்கு அப்புறம் உனக்கு இவ்வளவு சந்தோஷமா, உனக்கு இவ்வளவு குதூகலமா, எப்படினாலும் பேசுவானுங்க ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க. சந்தோஷமா இருந்தாலும் பேசுவான், துக்கமா இருந்தாலும் பேசுவான். ஆனா நம்மளுடைய சந்தோஷம் எங்க இருந்து வருதுன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்மளை நேசித்து அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தாரு. அப்போ முதல் நேசத்திற்கு தகுதியானவர் அவர் ஒருத்தர் தான். அப்போ உலகத்துல வேற எது என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய அன்பிலிருந்து என்னை யாராலும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எது என்னை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்ன பிரிக்க முடியும்? மரணமோ வியாதியோ வேதனையோ எதுவுமே என்னை அவருடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. சோ நான் இங்கேயும் அவரை நேசிப்பேன், நித்தியத்திற்கு போயும் என்னுடைய லவ் இன்னும் என்ன ஆகும், இன்னும் பெரிய கிரேட்டர் ரெவலேஷன்ல என்னுடைய லவ், பெரிய வெளிப்பாடுகளிலே என்னுடைய அன்பு இன்னும் தொடரும். இங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன மூளையில என்னால வசனத்திலிருந்து என்னால என்ன அறிந்து கொள்ள முடியுமோ அந்த அறிவை வச்சு அவரை நேசிக்கிறேன். ஆனா பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் இதை காட்டிலும் ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைச்சி அந்த வெளிப்பாட்டுல நான் அவரை என்ன பண்ணுவேன், இன்னும் அதிகமா நான் நேசிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ இப்போ இருக்கிற மேரேஜ் விட்டுருங்க, என் கல்யாணத்து என்னுடைய டைம்ல இருந்த மேரேஜஸ் விட்டுருங்க. இப்போ எங்க அம்மா அப்பா காலத்துல நடந்த திருமணங்கள் எடுத்துக்கொள்வோம். இப்போ ஒருவேளை அந்த நிச்சயமான டைம்ல அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, கடிதாசி தான் போடுவாங்க, லெட்டர் தான் போடுவாங்க. கரெக்டுங்களா? இமெயில்லாம் கிடையாது, அப்போ லெட்டர் மட்டும்தான். அப்போ லெட்டர்ல நிச்சயிக்கப்பட்டவர் இந்த பக்கம் மணப்பெண் மணமகள், அவங்க ஒவ்வொருத்தரை பத்தி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில காரியங்களை அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. எப்படி இருக்கிறீங்க, ஒருவேளை அவங்களுடைய பின்னணியை பத்தி அவங்க பேசலாம், அவங்களுடைய குடும்பத்தை பத்தி பேசலாம், அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படிலாம் பேச. லெட்டர்லாம் போட்டதே இல்லையா? சரி, ஓகே, சரி, மேபி அப்படி ஒரு சான்ஸ் இருந்ததுல, ஆனா இருந்திருக்கலாம்.
உங்களுக்கு இல்லைன்னு மேபி இருக்கலாம், மேபி மற்றவங்களுக்கு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி லெட்டர் போட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி அந்த ஏஜ்ல இருக்கிறவங்க லெட்டர்லாம் போட்டதே இல்லையா? டேப்பா பாருங்க, ஆன்டி போட்டிருக்கிறாங்க, லெட்டர் போட்டிருக்கிறாங்க. சரி சரி, அப்போ என்ன ஆகும்னா அந்த அந்த காலகட்டத்தில் அவங்கள, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி அவங்க எழுதின லெட்டர் வச்சுதான் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தானே? இது ஒரு அதாவது அதுல எழுதப்பட்ட அந்த கடிதத்தின் அளவிலே நீங்க அவங்கள பற்றி அறிந்து கொண்ட ஒரு தெளிவு. அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓஹோ, என் கணவன் இப்படி போல, லெட்டர்ல இப்படி சொல்லியிருக்கிறாரு, இப்படி போல அப்படின்னு சொல்லி ஒரு யூகத்தில், அதாவது புரிதல் இருக்கும். அதை வச்சு நம்ம அவரை ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வருவோம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் க்ளோஸ் ஆகும் போது அந்த புரிதல் எப்படி இருக்கும்? அது வேற மாதிரி இருக்கும். ஆமாவா இல்லையா? ஒருவேளை அதுக்கு எதிர்மறையா இருந்தா அந்த லெட்டரை கிழிச்சு போட்டுருவோம். ரொம்ப நல்ல நினைவுகளா இருந்தா அந்த லெட்டரை பத்திரப்படுத்தி வச்சிருப்போம். ஒருவேளை அவர் எழுதுறதுக்கும் அவர் கூட வாழும் போது ரொம்ப மோசமானவராக இருந்தாருன்னா, என்னையா புழுகி லெட்டர் எழுதி வச்சிருக்கிற அப்படின்னு நம்ம என்ன பண்ணிருப்போம்? கோவத்தில் அதை கிழிச்சு போட்டுருவோம். ஸோ இப்போ இதே மாதிரி தான், இப்போ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையினாலே அவரை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம், அந்த அன்பில நம்ம இருக்கிறோம். ஆனா நம்ம பரலோகத்திற்கு நித்தியத்தில் அவரோடு போகும்போது அப்ப இதனுடைய ரியாலிட்டி, இது வெறுமனே ஒரு என்ன சொல்றது, ஒரு அவுட்லைன் தான். இதனுடைய ரியாலிட்டி, நிஜத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? நேர்ல நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய முழு அன்பின் வெளிப்பாட்டை நம்ம பார்த்து அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க போகிறோம். எவ்வளவு நாள்? காலாகாலமாய் நித்தியமாய் நாம் நிலைத்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் கிறிஸ்துவுக்கு என்று நம்மை பிரித்தெடுத்து கிறிஸ்துவுக்கென்று அந்த ஜீவனை கிறிஸ்து நமக்கு ஜீவன் கொடுத்தாரு. இப்போ நம்ம அவருக்காக பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இது கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஒரு பரிமாணமாக இருக்கிறது. கடைசியாக நாம் பார்த்து முடிக்க போகிறோம், லைஃப் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக ஜீவன். சரிங்களா? முதலாவது 1ல இருந்து வருவோம். முதலாவது லைஃப் ஃப்ரம் கிரைஸ்ட், கிறிஸ்துவிலிருந்து வரும் ஜீவன். அடுத்ததாக கிறிஸ்துவில் இருக்கும் ஜீவன், லைஃப் இன் கிரைஸ்ட். மூன்றாவதாக கிறிஸ்துவோடு இருக்கும் ஜீவன், லைஃப் வித் கிரைஸ்ட். நான்காவதாக கிறிஸ்துவுக்கென்று ஜீவன், லைஃப் டு கிரைஸ்ட். அடுத்ததா லைஃப் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக நம்முடைய ஜீவன். சரி, இதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போமா? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் முடிக்க போகிறேன். சேர்ந்து வாசிப்போமா? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இங்க பாருங்க, இது இப்போ இவ்வளவு நேரம் அன்பு அதெல்லாம் நிறைய பத்தி பேசணும். ஆனா இங்க சொல்ற ஒரு விஷயம் நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவரை சிலுவையில் அடிச்ச மாதிரி நம்மளையும் சிலுவையில் அறைய சொல்றாங்க. என்னையா கொடுமை, எனக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டாரு, அப்புறம் நான் ஏன் போய் சிலுவையில் அறையணும்? நான் நானே ஏன் சிலுவையில் அறைந்து கொள்ளணும்? பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய செல்ஃபிஷான சுயநலமான எனக்கென்று வாழ்கிறதான வாழ்க்கைய அது ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். நான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி தூக்கி போட்டுட்டேன். என்னன்னா, சுயநலமா எனக்கு பிடித்தது, எனக்கு சௌகரியமானது, எனக்கு ஆசையானது அப்படின்னு சொல்லி வாழ்ற வாழ்க்கை முற்றுப்புள்ளி வந்துருச்சு. இப்போ அவரிலிருந்து வெளிப்படுகிற ஜீவன் எனக்குள்ள எதை உண்டு பண்ணுதுன்னா, அவருக்காக ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஒரு வசனம் இதனுடைய தொடர்பாக இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனம். யோவான் 17:23 வாசிக்கலாமா? ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு. இப்போ இந்த ஒரு அறிவு, அதாவது அவர் என்னை நேசிக்கிறார். பாருங்க, அவர் என்னை நேசிக்கிறார், அடுத்த நான் அவரை நேசிக்கிறேன். அது போன பாயிண்ட்ல பார்த்தோம். இப்போ அவர் என்ன சொல்றாரு? பிதாவை பார்த்து அவர் ஜெபிக்கிறாரு, என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும்.
என்னையும் நீங்க நேசிச்ச மாதிரி நீங்க அவங்களையும் நேசிக்கிறீங்க, உலகம் அறியும்படிக்கு. ஸோ அப்போ தேவன் நம்மள இந்த பூமியில இந்த ஜீவனை கொடுத்துட்டு நம்மளை இப்படி வைக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? For the world to see. இந்த உலகம் நம்மளை பார்க்கணும். இந்த உலகம் நம்மளை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, ஐயோப்பா பெரிய ஆளுங்கப்பா இவங்களாம் அப்படின்னு மூக்கு மேல விரல் வச்சு பார்க்குற அந்த பார்வை கிடையாது. எப்படிப்பட்ட பார்வைனா, தேவனுடைய ஜீவனை உடையவனா இருந்தும் சிலுவையில், அதாவது எவ்வளவு அன்பை பெற்றிருந்தோம், இவன் தனக்காக வாழாம இவன் தேவனுக்காக வாழ்றானே அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட தான் இந்த உலகம் நம்மளை பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. என்னால எல்லாம் செய்ய முடியும், செய்ய முடியாதுன்னா இல்லை, ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா அது அவருக்கு பிரியம் இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடங்கள்ல சொல்றாரு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. ஏன் எனக்கு தகுதியா இல்லை? ஏன்னா நான் ஏசப்பாக்கு அது பிடிக்காது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஏசப்பாக்கு என்ன பிடிக்காதோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் என்னை நேசிக்கிற மாதிரியே நான் அவரை நேசிச்சு என்னுடைய சுயத்தை சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இன்ஃபேக்ட் நான் டெய்லிக்கும் என்ன காலங்காத்தால நான் ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்றேன்? சிலுவையில் நான் அறையிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ற ஜெபம் என்ன? ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதியும், கிருபையை தாரும், போகலும் வருகிலும் காத்துக்கொள்ளும். இதெல்லாம் ரெண்டாவது ஜெபம் தான். பிரதானமான ஜெபம் என்ன தெரியுமா? இந்த நாளிலே நான் எனக்காக வாழாமல் உமக்காக வாழ, என்னுடைய மாம்சத்தை நான் சிலுவையில் அறைய நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதனாலதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிற கான்செப்டை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல அவர் பேசுறார். அப்போ இந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது, சிலுவையில் அறையப்படுறதெல்லாம் இதெல்லாம் எதனுடைய விளைவாக தெரியுங்களா? அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது. அந்த ஜீவன் நிமித்தமாக நான் அவரை நேசிக்கிறேன். அந்த நேசத்தினாலதான் இதெல்லாம் நான் செய்யறேன். ஹல்லேலூயா. கட்டாயத்தின் பேர்லயோ நிபந்தனையின் பேர்லயோ இல்ல. இது ஃபர்ஸ்ட் இருந்திருக்கும் ரட்சிக்கப்பட்ட நாள்ல. ஏன்னா இப்ப வர என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இன்னைக்கு நம்ம சங்கீதம் முடிச்சுட்டு தம்பி ஜோம் பண்ணும் போது கூட நம்ம அதுக்காக ஜோம் பண்ணோம். நம்ம அப்படியே ஒரு ரிலீஜியஸ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே ஒரு சடங்கு மாதிரி மாறிடுச்சு. சர்ச்சுக்கு எதுக்கு வரோம்? ஐயோ சர்ச்சுக்கு வரணும்னா பாஸ்டர் வேற ஃபோன் பண்ணி கேள்வி கேட்பாரு. இல்லைங்க கிறிஸ்தவனா இருக்கிறேன் அதனால சர்ச்சுக்கு போனோம். இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமையானா பக்கத்து வீட்டுக்காரங்களா என்னப்பா சர்ச்சுக்கு போலியான்னு கேள்வி கேட்பாங்க, அதனால நான் சர்ச்சுக்கு போறேன். இல்ல இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால சர்ச்சுக்கு போறேன். இது எதுவுமே உருப்படியான காரணமே கிடையாது. இது எல்லாமே மோசமான காரணம். உண்மையான காரணம் என்னன்னா, நான் இயேசுவை நேசிக்கிறேன். பிகாஸ் ஐ லவ் ஹிம். அதனால என்னைய மாதிரியே நிறைய பேர் ஒரு கூட்டம் நேசிக்கிறாங்க அவரை. அந்த கூட்டத்தோட இணைஞ்சு அவரை நான் என்ன பண்ண போறேன்? துதிக்க போறேன், ஆராதிக்க போறேன், மகிமைப்படுத்த போறேன், அவர் வார்த்தையை கேட்க போறேன். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சர்ச்சுக்கு வர்றதுனுடைய காரணம். மற்றபடி நீங்க வேற எதுக்காக சர்ச்சுக்கு வந்தாலும் பிரயோஜனமே கிடையாது. சர்ச்சுக்கு வந்தனால கிறிஸ்தவனா மாற முடியும்னா, நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கிறேன். சர்ச்சுக்கு வந்தா கிறிஸ்தவனா மாற முடியும்னா, பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்தா பஸ்ஸா மாறிட முடியுமா? பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸா மாறணும். எப்படி மாறுவீங்க? அதே மாதிரிதான். அது எவ்வளவு சென்ஸ்லெஸ்ஸாவும் மீனிங்லெஸ்ஸாவும் இருக்குதோ அதே மாதிரி தான் சர்ச்சுக்கு வந்தா நான் கிறிஸ்தவன் அப்படின்றதெல்லாம் சுத்த பொய். அது வேற யார்ட்டான போய் சொல்லிக்கோங்க. இங்கெல்லாம் அந்த பருப்பு வேகவே வேகாது. சர்ச்சுக்கு வரனால உங்களுக்கு ஒரு லெவல், ஒரு கிரீடம் வைக்கிறாங்க, உங்களுக்கு அப்படியே ஒரு மகிமை வருதுங்க. அதெல்லாம் டுபாக்கூர். தனிப்பட்ட முறையில நீங்க ஏசப்பாவோட நெருக்கமான ஒரு உறவுல தினமும் உங்களுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைஞ்சு எனக்காக வாழாம சுயத்தை வெறுத்து இயேசுவுக்காக வாழ்ற வாழ்க்கை ஒண்ணு மாத்திரம்தான் உங்களுக்கு கிரீடமாக, உங்களுக்கு மகிமையாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. அதை இந்த உலக மக்கள் பார்ப்பாங்க. ஆமென். அதனால தான் வசனத்தை பார்க்கிறோம். உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இப்போ ஜீசஸ் நமக்குள்ள வந்துடுறாரா? ஜீசஸ்குள்ள யார் வந்துடுறாங்களாம்? பிதாவானவர் வந்துடுறாரா? இப்போ அவங்க எல்லாரும் இணைந்து இப்ப யாருக்குள்ள இருக்கிறாங்க? நமக்குள்ள இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவ்வளவு மகத்துவமான காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, திரும்ப அந்த கலாத்தியர் 2:20 வாசிக்கலாம். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அந்த கடைசி பாகம் வாசிக்கலாமா? நான் இப்பொழுது, சத்தமா வாசிங்க, மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய
குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பு தான் இந்த ஜீவனுடைய அடிப்படையாக இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8:37 வாசிக்கலாமா? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க 36 வசனத்துல வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. 5 காரியங்கள் இந்த நாளிலே பார்த்திருக்கிறோம். 5 விதமான பரிமாணங்களிலே கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு வெளிப்படுகிறது. முதலாவது பார்க்கலாம். முதலாவது எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த யோவான் 10:10 வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் இயேசுவோ நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். அந்த ஜீவனுடைய 5 பரிமாணங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது கிறிஸ்துவிலிருந்து வரும் ஜீவன், இரண்டாவதாக கிறிஸ்துவில் இருக்கும் ஜீவன், மூன்றாவதாக கிறிஸ்துவோடு இருக்கும் ஜீவன், நான்காவதாக கிறிஸ்துவுக்கென்று நம்முடைய ஜீவன், ஐந்தாவதாக கிறிஸ்துவிற்காக நம்முடைய ஜீவன். இது எல்லா காரியங்களிலுமே ரொம்ப அடிப்படையா இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த ஜீவன் நமக்குள்ளாக வந்து அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு அன்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகையினால் இந்த நாள் தேவனை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடுவோம். தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் உங்களோடு பேசி இருக்கிறார். வாட் ஆர் யூ லிவிங் ஃபார்? நீங்கள் எதற்காக வாழுகிறீர்கள்? எதனின் அடிப்படையில் நீங்க வாழ்றீங்க? எதை சார்ந்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது? பணத்தை நம்பியோ, பொருளை நம்பியோ, சொந்த சுய பலத்தை நம்பியோ பல காரியங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை அழிவுக்குரியதும் மாயையான வாழ்க்கையுமாய் இருக்கிறது. அதில் நிறைவு இல்லை, அதில் நோக்கம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருகிற ஜீவன் நம்மை நிரப்பும் பொழுது அதிலிருந்து வெளிப்படுவது உன்னதமான நோக்கம். அந்த உன்னதமான நோக்கம் தான் நமக்கும் தேவனுக்குமான உறவு. இந்த உறவில் இல்லாத எந்த ஒரு மனிதனும் அவன் உலகத்துல என்ன சாதிச்சாலும் அது அழிவுக்குரியதாக இருக்கிறது. அழியாத ஒரே ஒரு காரியம் நமக்கும் தேவனுக்குமான அந்த நெருக்கம், அந்த உறவு, அந்த அன்பின் நிமித்தமாய் கட்டி எழுப்பப்பட்டதான அந்த உறவு. ஆகையினால் இந்த நாளிலே உணர்த்தப்பட்ட தேவ பிள்ளைகளாய் கர்த்தாவே அந்த முழுமையான ஜீவனை இந்த 5 பரிமாணங்கள்ல கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. அந்த முழுமையான ஜீவன் என்னிலிருந்து இப்பொழுது வெளிப்படுவதாக. Let it flow through me. என் மூலமாக வெளிப்படட்டும். ஏன்னா இந்த உலக மக்களுக்கு நான் தான் உங்களை பத்தி வெளிப்படுத்துற சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல போய் ஏசப்பாவை பத்தி நான் சொல்ல முடியாது, ஆனா ஏசப்பா சொன்ன வாழ்க்கைய வாழ முடியும். ஏசப்பாவை பத்தி சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா ஏசப்பா மாறி வாழ்றது நிச்சயமா முடியும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியினுடைய பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமா தினந்தோறும் தன்னுடைய மாம்சத்துல சிலுவையில அறைகிறவன் நிச்சயமாக இயேசுவுக்காக ஒரு உண்மையுள்ள, ஒரு நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஏசப்பாக்கெல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டங்கன்னு சொன்னா அவங்க உண்மையாலுமே மாம்சத்தை சிலுவையிலே அறையில என்று சொல்லி அர்த்தம். அவர்கள் தங்களுக்காக வாழ்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் மாம்சத்தின் கிரியைகளையும் தினந்தோறும் சிலுவையிலே அறைந்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவர்கள் நிச்சயமாக தேவனுடைய அன்பின் சாட்சிகளாக, சான்றுகளாக இருப்பார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையினால் இந்த நாளிலே நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்த்து சொல்லுவோம், அப்பா நீங்க அந்த மரணத்திலே எனக்கு வெளிப்படுத்தின அந்த ஜீவன், அந்த 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 பரிபூரண ஜீவன், அதில் பங்குள்ளவங்களா நீங்க என்னை மாத்தினீங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில நாங்க இருந்தோம், ஆனா எங்களை ஆண்டவர் கூட்டி கொண்டு வந்து நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்க. நாங்க உங்களை தெரிந்து கொள்ளல, நீங்க எங்களை தெரிந்து கொண்டு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. எங்களை உங்களுடைய சொந்த பிள்ளைகளா எங்களை மாற்றி இருக்கிறீங்க. சொந்த பிள்ளைகளா மாத்திரம் இல்ல, இப்ப நாங்க உங்களுக்கு சாட்சிகளா இருக்கும்படி எங்களை இந்த பூமியில உயிரோட வச்சிருக்கிறீங்க. எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் புது ஜீவனை தரீங்க. அப்படி நாங்க உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கான ஆலோசனை எங்களுக்கு சொல்றீங்க. அதுதான் நாங்க மாம்சத்துல சிலுவையில அறைந்து உங்க அன்பினாலே நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை எங்க குடும்பத்துல அப்பா, எங்களுக்கு எங்க சபையில எல்லாருக்கும் உண்டாகும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் அப்பா இப்படிப்பட்டதான பரிபூரண ஜீவனை வெளிப்படுத்துறவங்களா மாற்றுங்கப்பா. கேட்கலாமா? கர்த்தாவே எங்க குடும்பத்துல யாரும் சுயநலமானவர்களாகவும் அப்பா இந்த உலகத்திற்காக, உலக ஆதாயத்திற்காக வாழ்கிறவர்களாக இல்லாம தேவனுடைய ஜீவனை முழுமையாக
முழுமையாய் பெற்றவர்களாய், கிறிஸ்துவின் அன்பை முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையில கேட்ட பிரகாரமாய் கிறிஸ்துவின் ஜீவன் எங்களிலிருந்து நிறைவாய் வெளிப்படுவதாக, இந்த நாங்கள் பார்த்த இந்த பரிமாணங்களில் இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளும், வார்த்தையிலிருந்து அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளவும், நித்தியத்திலே உம்மை முழுமையாய் அறியவும் எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை மாத்திரம் பற்றி கொண்டு உம்மை நேசிக்கக்கூடிய இருதயத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை மேற்கொள்ளவும் அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கவும், எங்கள் மாம்சத்தை சிலுவையில் அறையவும், உமக்காக பிழைத்திருந்து உங்களுடைய சாட்சியா வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். நீரே உயர்ந்தரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய காவலும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.